நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இந்த கூட்டத்தை பெரும்பான்மையான நிர்வாகிகள் புறக்கணிச்சுக்கிறத பார்க்கிறோம். கூட்டணி பற்றிய ஒரு முக்கிய முடிவை அறிவிப்போம், எடுப்போம் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போ முன்னாடியாவது நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏடிஎம்கேவா பாஜகவான் ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசங்கள் இருந்தது எண்ணத்துல. ஆனா இப்ப என்டிஏ கூட்டணியா அது ஒருங்கிணைஞ்சிருக்கிறப்ப ஆப்வியஸா அந்த ஆப்ஷனுக்கு தானே போவாங்க. இவர் மாத்தி என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும்? தெள்ள தெளிவாக டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிலே தெளிவாக கூறினார். அவர் கூறோட பொருள் என்னன்னா, நாம தனிச்சு நின்று 4 சீட்டு வெற்றி பெற்றோம், கூட்டணியில 5 சீட்டு தான் வெற்றி பெற்றோங்கிறத தெளிவாகவே அவர் சொன்னார். ராமதாஸ் கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன், களத்துல விவரங்களை மிக துல்லியமாக தெரிந்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி. அவரோட கருத்துப்படி அதிமுக கூட்டணி என்பது பாஜகவுக்கு பாமக வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அதன் மூலமாக அதிமுக 2009 தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை போன்ற இடங்கள், சேலம் போன்ற இடங்களில் வெற்றி பெற்றார்கள், திருப்பூர் போன்ற இடங்களில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் பாமகவிற்கு 0 இடங்கள் தான் கிடைத்தது. அதுபோல் 2019 அதிமுக பாமக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஓபிஎஸ்க்கும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தால் ஒரு இடங்கள் கூட வெற்றி பெற முடியவில்லை. அடுத்தாக 2021 அந்த கூட்டணி சேரும் போது எடப்பாடி பழனிசாமியால் கொங்கு மண்டலத்தில் உள்ள வெள்ளாள கவுண்டர் ஓட்டுகளை மட்டுமே பாமகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சது. பிற ஜாதி வாக்குகள் எதையுமே பாமகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாத சூழ்நிலையில் சேலம், தருமபுரியில் மட்டும் 4 சீட்டுகளை பாமக வெற்றி பெற்றது. அதை தாண்டி மயிலத்தில் ஒரு சீட்டை வெற்றி பெற்றார்கள். இந்த சூழ்நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் சௌமியா அன்புமணி அவர்கள் பெண்ணகரம், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் தர்மபுரி 3 செக்மெண்டிலும் பலமுனை போட்டியில் கணிசமான லீடில் அவர்கள் லீடு செய்திருக்கிறார்கள். மக்களவை இடத்தை தோற்றாலும் இந்த 3 செக்மெண்டில் அவர்கள் பாஜக கூட்டணியிலே அவர்கள் 3 செக்மெண்ட லீட் பண்ணியிருக்காங்க. அதுமே டாக்டர் ராமதாஸ் என்ன பார்க்கிறாருன்னா, தனித்து போட்டியிட்டால் மிக அதிக தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு உண்டு. வெற்றி வீதம் என்பது எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதால் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் என்ன கிடைக்குமோ அதை விட அதிகமாக கிடைக்கும் என்று கருதுகிறார். இப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணியில் சேர்ந்து பாமகவின் பலம் தி லோவஸ்ட் 4% கீழே 3.8 என்ற சூழ்நிலைக்கு போய்விட்டது. அதே வேளையில் பாஜக கூட்டணியில் கூட 4.3% அதிக இடங்களில் போட்டியிட்டு எடுத்தார்கள். 3 செக்மெண்டில் அவர்கள் லீடை காட்டியிருக்கிறார்கள். எனவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு தலைவர். அவர் தலைமையில் கூட்டணிப்பை தோல்வியை தழுவினால் நம்முடைய வாக்குகள் நாளை சிவி சண்முகம், KP முனுசாமி, வீரமணி, அன்பழகன், பாலூர் சம்பத்து, துரைக்கண்ணு குடும்பத்தார், இப்படி மற்றும் அருள்மொழி தேவன், ஹரி போன்ற லோக்கல் வன்னியர் லீடர்களிடம் அது அடங்கிவிடும். பாமகவோட சர்வைவல் பாதிக்கப்படும் என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார். அதனால் கூட்டணி விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்து கடந்த முறை போனது மாதிரி வரும் 23 சீட்டுக்கு அதிமுகவில் கூட்டணிப்பை ஏமாறக்கூடாது. பொறுத்திருந்து இன்னும் ஓராண்டுகளுக்குள் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை பார்த்து நிதானமாக முடிவெடுக்கலாம் என்ற கருத்தில் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். அன்புமணியும் அவரை சார்ந்த சேலம் பகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று கருதுகிறார்கள். காரணம், அதிமுக கூட்டணியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மீண்டும் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதே வேளையில் மற்ற பகுதியைச் சேர்ந்த பாமகவினர் அதிமுக கூட்டணி நமக்கு வெற்றியை தராது என்று கருதுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி தொடர்பாக அன்புமணியிடம் மாறுபட்டு இருப்பதாலேயே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இப்போ வாக்கு சதவீதம் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சா பாமகவுக்கு குறையும் என்கின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறது. அதனால யோசிச்சு கூட்டணி அமைக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு போகிறாருன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் சீட்டா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அன்புமணி யோசிக்கிறாரா? இப்ப இந்த இரண்டு பேருடைய இந்த முரண்பாடுகள்ல, முடிவுகள்ல எது கட்சிக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது கட்சிக்கு நன்மை பயக்கும்ங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு நிலைப்பாடு தான் கட்சிக்கு நன்மை பயக்கும். அதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. ஆனா கட்சிக்காரங்க 90% அன்புமணி நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. இதுவும் மறுக்க முடியாத உண்மை. எடப்பாடி சீட் கன்வெர்ட் பண்ணி 5 சீட்டு தான் வந்திருக்குது. அன்னைக்கு ஓபிஎஸ் கூட இருந்தார். இப்போ ஓபிஎஸ் இல்லாதது பிற ஜாதிகள் மத்தியில் அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லாத கூட்டணியில நின்று 3 இடங்களை அவங்க லீட் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுக, இபிஎஸ், ஓபிஎஸ், பாஜக எல்லாம் சேர்ந்து லீட் பண்ணது 5 இடங்கள் தான். இதுல ஓபிஎஸ் இல்லாம, இபிஎஸ் இல்லாம பாஜகவோட மட்டுமே அவங்க 3 இடங்கள் லீட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இன்னொரு கூட்டணி வாய்ப்பு வருமா, வேற கூட்டணி ஏதாவது வருமா
என்ற சூழ்நிலையிலும் பலமுனை போட்டி தான் நமக்கு நன்மை பயக்கும். இருமுனை போட்டி என்பது நமது எதிர்ப்பு வாக்குகளான பறையர் சமூகம், காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கிறிஸ்தவ முஸ்லிம்கள், பிற ஜாதிகளை எல்லாம் திமுக ஒன்றிணைத்து நம்மை தோற்கடித்து விடுவார்கள். இதைத்தான் 2009 செய்தார்கள், 19 செய்தார்கள். சேலம், தருமபுரி 4 சீட்டை தவிர தமிழகத்தின் வட தமிழகத்தின் மற்ற பகுதியிலும் செய்வார்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை வெற்றி பெறாமல் செய்து விடுவார். அதில் நமக்கு தோல்வி தான் ஏற்படும். அந்த சூழ்நிலையில் கட்சியின் அடுத்த கட்டம் 2029 மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே தனித்து போட்டியிட்டு அல்லது பலமுனை போட்டியை உருவாக்கி இன்னொருத்தருடன் அணி சேர்ந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தனித்து போட்டியிட்டாலும் சில குறிப்பிட்ட இடங்கள் வெற்றி பெற முடியும். அதுதான் சரியான விகம் என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார். மிக முக்கியமான பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க. இணைந்தமைக்கும் பார்வைக்கும் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.